சார்ட்டட் அரேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அரே கொடுத்துருக்காங்க, 2 அரேவுமே சார்ட்டடு. நம்ம என்னன்னா அதோட சைஸும் கொடுத்துட்டாங்க, ரைட். நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஃபுல்லாக ஒரு சார்ட்டடாக கொண்டு வரணும். இப்போ அரே 1ல இருந்து என்னென்னா, இப்போ அரே 1ல சைஸ் 3 தான், ஆனால் 6 எலமெண்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதை மர்ஜ் பண்ணும்போது இந்த வேல்யூஸ்லாம் இங்கே வந்துடும்ல. ஸோ இந்த num2 வேல்யூஸ்லாம் இங்கே அக்காமடேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா மெமரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மெமரிலாம் அலோகேட் பண்ண தேவையில்ல, நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, வாய்டு தான். இந்த num1ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி சார்ட் பண்ணி இந்த num1ஸை அப்டேட் பண்ணணும். அதான் நம்ம வேலை, ரைட். ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த 0ல் இருக்கிறதுல இந்த வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணணும், ரைட்டா. அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம், இது வந்து இது ஃபில் பண்ணுறது, இது n3ன்னு வச்சுக்கிறோம். இங்கே ஒரு பாயிண்டர், இது n1, இது n2. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெருசோ அது இங்கே வரும். அப்போ எதை காப்பி பண்ணுறியோ அந்த பாயிண்டரை நவுத்திக்கணும், n2 இந்த பக்கம் நவுத்திக்கணும். அப்போ திருப்பி இதை கம்பேர் பண்ணி எது பெருசோ அது இங்கே வரும், கரெக்டா, அது இங்கே வரும், விச் இஸ் வாட் 5. ஸோ பேசிக்காக என்னன்னா லாஸ்ட்லேருந்து கம்பேர் பண்ணி எது பெருசோ இதை அப்டேட் பண்ணிட்டே வரும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பெருசு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பெருசு இங்கே வந்துருச்சா, அப்புறம் இதையும் கம்பேர் பண்ணி பெருசு என்னவோ அது இங்கே வரும், ரைட். அதேமாதிரி அப்டேட் பண்ணிட்டே வரணும், ரைட். ஸோ அதேமாதிரி அப்டேட் பண்ணிட்டே வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 2 3க்கு பதிலாக 7 8 9 இருக்குன்னு வச்சுக்கிங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த 7 8 9 இங்கே வந்துடும், ரைட். அதுக்கப்புறம் மீதி இருக்குது பார்த்தியா, இது நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு, n1 முடிஞ்சிருச்சு. சப்போஸ் n1 முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீதி எலமெண்ட் என்ன இருக்குதோ n2ல் அதை எடுத்து அப்படியே இதில் காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். 2 5 6 காப்பி பண்ணிடணும், ரைட். ஸோ இதுக்கு கோட் அடிப்போம். ஸோ கோட் அடிக்கும்போது ஆஸ் யூஷுவல் வில் கோ டு த ஆன்லைன் கம்பைலர். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கால் பண்ணி இதுவும் ஸ்டாட்டிக்கு, இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. merge sorted arrays. ஓகே, இன்புட் வந்து 2 அரே which is அரே 1, அப்புறம் அரே 1 உடைய சைஸ் which is m, அப்புறம் int அரே 2, அரே 2 உடைய சைஸ் which is n, ரைட். ஸோ இங்கே தான் நம்ம கோட் அடிக்கணும், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to have 4 pointers, right, which is n1. அது எங்கே இருக்கும் அப்படின்னா அரே நம்ம கோட் அடிக்கும்போது வேணால் அதை எழுதிங்க. 1 2 3 3 0, இன்னொரு அரே வந்து 2 5 6, கரெக்டாக. ஸோ ஒன்று வந்து இங்கே இருக்கணும், அதாவது m1ல் எத்தனை வேல்யூ இருக்குதோ -1. ஸோ விச் வில் பி ஃபஸ்ட் அரேல எவ்வளோ சைஸ் இருக்குது, m இருக்குது. ஸோ m -1, கரெக்டா. int n2 இஸ் ஈக்குவல் டு இது இந்த டோட்டல் சைஸ் என்ன n3னா 3 -1, இது 6ல் இருக்கும், கரெக்டா. ஸோ n -1, அப்புறம் int n3 இது எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கணும், கரெக்டா. அப்போ m + n பண்ணால் 6 வந்துடுமா, 6 -1 5ல் இருக்கணும். ஸோ m + n -1 இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லூப்பை ஓட்டணும். லூப்பை எவ்வளோ ஓட்டலாம், காப்பி பண்ணிட்டே வருவோம், கரெக்டா. ஓகே, ஸோ லூப் ஓட்டும் போது கண்டிஷன் வந்து n1 வந்து should be greater than or equal to 0 and n2 should be greater than or equal to 0. இதுதான் கண்டிஷன். ஏன்னா n1 இங்கே இருக்குது, n2 இங்கே இருக்குது, எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். அது 0 வர வரைக்கும் தான் இதை நம்ம பண்ணணும். 0 கீழே போயிடுச்சுன்னா பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், if array 1 of n1 if it is greater than array 1 n greater, இது array 1 greater இருக்கு அப்படின்னா மட்டும்தான் array 2 of n2
அரே 1ல் இருக்கிற வேல்யூ அரே 2 விட கிரேட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் இது கிரேட்டராக இருக்குன்னா இந்த வேல்யூ கொண்டு போய் தான் இங்கே ஸ்டோர் பண்ணணும். அப்போ அரே 1 தான் நம்ம அப்டேட் பண்ணணும். அரே 1 ஆஃப் n3 தான் நம்ம அப்டேட் பண்ணணும். அது என்னவா போடணும்? அரே 1 ஆஃப் n1 எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பரை கொண்டு போய் இங்கே இந்த n3ல அப்டேட் பண்ணிடணும். ரைட். எல்ஸ் இது கிரேட்டராக இல்லை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? இது கிரேட்டராகுன்னு அர்த்தம். கிரேட்டராக இல்லை ஈக்குவலாகுன்னு அர்த்தம். அப்போ நம்ம n2 போடலாம். ஸோ ஆனால் இதை அப்டேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்? n1 மைனஸ் பண்ணணும். n3 காமனாக கூட பண்ணிக்கலாம். நான் அதை திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. n3 மைனஸ் பண்ணணும். ஓகே. அப்படி இல்லைன்னா யூ காப்பி ஆல் திஸ் திங்ஸ். n3ல என்னத்தை அப்டேட் பண்ணணும்? we have to update n2. இங்கேயும் n2 மைனஸ் பண்ணணும். ரைட். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் வேல்யூஸ் என்ன பாருங்க, இந்த n3 மைனஸ் இந்த இஃப்லையும் இருக்குது எல்ஸ்லையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து வெளியே போட்டுடலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே காமன். இஃப்லையும் பண்ண போகிறேன் எல்ஸ்லையும் பண்ண போகிறேன்னா ஏன் ரெண்டுத்துலையும் பண்ணணும்? இதெல்லாம் சின்ன ஆப்டிமைசேஷன், கோட் ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே. n3 மைனஸ் ரைட். ஸோ n3 மைனஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ரைட். இப்போ நம்ம வேற என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ n2 வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் இப்போ லூப்லேருந்து வெளியே வருது அப்படின்னால என்ன அர்த்தம்? ஏதர் n1 -1 இருக்குது இல்லைன்னா n2 -1 இருக்குது. n2 மைனஸ்க்கு போயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, விட்டுடலாம். ஓகே. அப்போ n2ல வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? while n2 greater than 0. அப்போ n2ல வேல்யூ இருக்குது. அப்போ லூப் போட்டு ஏன் வெளியே வந்திருக்கு? n1 மைனஸ் ஆனதான் வெளியே வந்திருக்கு. ஓகே. அப்போ n2 greater than 0னா n2ல இந்த வேல்யூஸை இன்னும் போட வேண்டியது இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்? அரே 1 ஆஃப் n3ல போய் n2 வேல்யூஸை போடு. அரே 2 ஆஃப் n2 வேல்யூஸை கொண்டு வந்து போட்ட உடனே n2வையும் மைனஸ் பண்ணு, n3யும் மைனஸ் பண்ணு. கரெக்ட். ஓகே. ஆமாம், greater than or equal to 0. ரைட். இது நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. இட்ஸ் அ வாய்ட் ஃபங்க்ஷன். ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஸோ நம்ம என்ன டிக்ளேர் பண்ணணும்? we need to declare a array nums1 equal to 1, 2, 3, அந்த 3 வேல்யூ 0, 0, 0 int nums2. அதில் என்ன இருக்கும்? வேரியபிளுக்கு ஒரு ஸ்பேஸை விட்டுருவோம். இதில் வந்து 2, 5, 6. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? we have to call the function. Okay. What function you have to call? We have to just call this merge sorted arrays. So call the function. You have to pass array 1 nums1 nums1 nums2 இதோட சைஸ் என்ன? 3. இதோட சைஸ் என்ன? 3. சைஸ் அப்புறம் தானே பாஸ் பண்ணணும். சைஸ் அடுத்தது பாஸ் பண்ணணும். இங்கே வந்து 3, அங்கே ஒரு 3. ஓகே. திஸ் இஸ் அரே 1. அப்புறம் அது அரேயோட லென்த்து. அப்புறம் அரே 2 உடைய லென்த்து. ஸோ அரே 1 அரே 2 உடைய லென்த்து, அரே 2 உடைய லென்த்து. ஓகே. ஸோ டு பிரிண்ட் ஐ எம் யூஸிங் 2 ஸ்ட்ரிங்ஸு பிரிண்ட் பண்ணுறதுக்கு.
ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் அரேலேருந்து ஸ்டோர் பண்ணணும். அது போல் ஏஆர் ஆஃப் 1 போட்டேன். ஸோ தட்ஸ் அ மிஸ்டேக். பட் வி வில் செக் வெதர் ஆல் த டெஸ்ட் கேஸ் இஸ் பாசிங். இதை காப்பி பண்ணி நம்மளுடைய Geek for Geeksல போட்டு ஒரு சப்மிட்டை கொடுப்போம். Okay, all the test case passed.